ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎக்ஸ்டி அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இப்போ ரீசெண்டா கார்ட்டூன் நெட்வொர்க் சைடுல இருந்து ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணாங்க. இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே மேக்ஸிமமான பேர் அது என்ன அனிமேன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரா ஹேட்ன்றது பிக் 3 அனிமேஸ்ல ஒன்னான ஒன் பீஸை குறிக்குது. ஸோ ஒன் பீஸோட டப்டு வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா தமிழ் டப்பும் வரும். ஏற்கனவே நருட்டோ அனிமேவை தமிழ் டப் பண்ணி அது ஃபேன்ஸ் மத்தியில ஃபேமஸ் ஆகுறது மட்டும் இல்லாம வெறித்தனமா ஃபேமஸ் ஆகி அந்த தமிழ் டப்பை ஒரு கிரிஞ்சி மெட்டீரியலா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நருட்டோ தமிழ் டப் கண்ணிகளால ஏற்பட்ட ஒரு சில கிரிஞ்சு சம்பவங்களால நருட்டோ தமிழ் டப்பையே குறை சொல்ல முடியாது. ஏன்னா நருட்டோ தமிழ் டப்புக்கும் ஒரு செட் ஆஃப் டீசென்ட்டான ஃபேன் பேஸ் இருக்காங்க. இதெல்லாம் போக நருட்டோ தமிழ் டப் ஆர்டிஸ்ட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த வாய்ஸ் தான் பொருந்தும்னு ஓரளவுக்கு கரெக்டா மேட்ச் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தமிழ் டப்ல வாய்ஸ் நல்லா இருந்திருக்காது, மிஸ் மேட்சா இருந்திருக்கும். என்னதான் நருட்டோ தமிழ் டப் நல்லா இருந்தாலும் அந்த ஒரு சில ஃபேன்ஸால நருட்டோ தமிழ் டப் கம்யூனிட்டியவே கொஞ்சம் கிரிஞ்சா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே ஒன் பீஸ் சைடு வந்தோம்னா ஒன் பீஸ் என்னதான் வேர்ல்டு வைடா ஃபேமஸ் இருந்தாலும் அதுக்கு தமிழ் ஆடியன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒன் பீஸ்ல 1000 எபிசோட்ஸ்க்கு மேல இருக்கனால நிறைய பேர் அதை பார்த்து பயந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் போக ஒன் பீஸ்க்கு தமிழ் டப் கிடையாது, வெறும் இங்கிலீஷ் டப்பும் ஜாப்பனீஸ் டப்பும் மட்டும்தான். அதுவும் ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற எல்லா எபிசோட்ஸ்க்குமே இங்கிலீஷ் டப் கிடையாது, வெறும் ஜாப்பனீஸ் டப் மட்டும்தான். ஜாப்பனீஸ் டப்ல வர இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வச்சு தான் எல்லாருமே மேக்ஸிமம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் பீஸை கார்ட்டூன் நெட்வொர்க் தமிழ் டப் பண்றதுக்கு ஒரே காரணம் நருட்டோ அனிமே தான். ஏன்னா நருட்டோ தமிழ் டப்ன்றது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு வெறித்தனமான ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தா கார்ட்டூன் நெட்வொர்க் சரி ரைட் ஒன் பீஸ் இதே மாதிரி தமிழ் டப் பண்ணி போட்டா எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைச்சிருப்பான் போல. இதுக்கு முன்னாடி நருட்டோ தமிழ் டப் பண்ண சோனியா ஒன் பீஸையும் தமிழ் டப் பண்ண போறதா ஒரு ரூமர் கிளம்பிச்சு. அந்த ரூமர் கிளம்பினோடனே ஒன் பீஸ் ஃபேன்ஸ்லாம் சோனியா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த ஒன் பீஸ் தமிழ் டப் ஆபரேஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி டிராகன் பால் சூப்பர் அனிமேவை கார்ட்டூன் நெட்வொர்க் தமிழ் டப் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே சூப்பரா இருந்திருக்கும். பட் இதே டிராகன் பால் பிரான்ச்சைஸ்ல ரிலீஸ் ஆன டிராகன் பால் ஜியோட தமிழ் டப்லாம் ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும். எல்லாம் போக கார்ட்டூன் நெட்வொர்க் ஏகப்பட்ட ஷோஸை தமிழ் டப் பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஒன் பீஸ்ன்றது மிகப்பெரிய பிரான்ச்சைஸ், அது தமிழ் டப் பண்ண ஆரம்பிச்சா அதை முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சது 7-8 வருஷமாச்சு ஆகும். அதுவும் கார்ட்டூன் நெட்வொர்க் தொடர்ந்து தமிழ் டப் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் 7-8 வருஷத்துக்குள்ளேயாச்சு ஒன் பீஸோட ரீசெண்ட் எபிசோட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒன் பீஸ் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏர் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஓடாவா மனசு வச்சு ஒன் பீஸை முடிச்சா மட்டும்தான் உண்டு. ஒருவேளை ஓடா இப்பவே ஒன் பீஸை முடிக்க போறேன்னு சொன்னாலும் அவர் ஒன் பீஸ்ல விட்டு வச்ச மிஸ்ட்ரின்றது ஏகப்பட்டது இருக்கு. அது எல்லாத்தையுமே ஓடா ரிவீல் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அந்த மாங்காவே பல மாசத்துக்கு ஏர் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒன் பீஸ்ல ஏகப்பட்ட மிஸ்ட்ரின்றது இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் நெட்வொர்க் ஈஸ்ட் ப்ளூ சாகாவை மட்டும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் ஆகிற ஒன் பீஸ் எபிசோட்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில நல்ல ரீச் கிடைச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த சாகாவை நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கடைசியா நான் கார்ட்டூன் நெட்வொர்க்கு வைக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா ஒன் பீஸ்ன்றது ஒரு தரமான அனிமே. ஈவன் நருட்டோட மிகப்பெரிய கண்ணியா இருந்தாலும் அவன் ஒன் பீஸ் அனிமேவை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா என்னிஸ் லாபி ஆர்க்லயே நருட்டோவை பிட்ரே பண்ணிட்டு ஒன் பீஸ் தாண்டா மாசு அப்படின்னு சொல்லிட்டு சுத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி தரமான அனிமேக்கு ஒரு சூப்பரான தமிழ் டப்பை கார்ட்டூன் நெட்வொர்க் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க தமிழ் டப் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இவங்க என்ன கொடூரம் பண்ணி வச்சிருக்காங்கன்றது. கார்ட்டூன் நெட்வொர்க் ஃபேவரட் அனிமேடா, மழை போல நம்பி இருக்கேன், கை விட்டுறாதீங்க, அப்புறம் இதுவும் ஒரு கிரிஞ்சி மெட்டீரியல் ஆயிர போகுது. ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ்டி அனிமே சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.